முருகனை பூஜிப்பதற்கு செல்லவிடு. இது நான் 50 ஆண்டுகளாக வணங்கும் முருகன் மீது சத்தியம் என்று உறுதியளித்தான். அதை கேட்ட சிங்கம், முருகன் மீது சத்தியம் என்று கூறியதால் நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். ஆனால் நீ என்னை ஏமாற்ற நினைத்தால் எங்கிருந்தாலும் உன்னை தேடி பிடித்து கொள்வேன். சீக்கிரம் திரும்பி வா என்று கூறி பிடியை தளர்த்தியது. வேடன் முருகன் சந்நிதியை அடைந்தான். அப்போது பூஜை நேரம். கருணை வள்ளலான முருகா, கடந்த 50 ஆண்டுகளாக உன்னை பூஜிக்கும் பாக்கியம் அருளியதற்காக நன்றி என்று மனம் நெகிழ்ந்து வணங்கினான். கண்களை மூடி அமர்ந்தவன் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துவிட்டான். நேரம் போனதே தெரியவில்லை. அப்போது மங்கள வாத்தியங்கள் முழங்கின. அதன் ஒலி கேட்டு தியானம் கலைந்த போதுதான் சிங்கத்திற்கு தான் கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. உடனே எழுந்து சிங்கம் இருந்த இடம் நோக்கி விரைந்தான். சிங்கத்தை அணுகியதும் அவன், நான் முருகனை பூஜித்த போது என் மனம் முருகனிடம் ஒன்றிழைத்து விட்டது. எனவே தாமதமாக வந்தேன். அதற்காக என்னை மன்னித்துவிடு. இப்போது நீ உன் விருப்பம் போல் என்னை கொன்று தின்னலாம் என்று கூறிவிட்டு தன் கண்கள் மூடி கைகள் கூப்பி முருகனை நினைத்து மனதிற்குள் முருகா 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 என்று ஜெபம் செய்ய ஆரம்பித்தான். தன் மீது எந்த வினாடியும் சிங்கம் பாய்ந்து தன்னை கொன்றுவிடும் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல் அங்கு எதுவும் நிகழவில்லை. சிங்கம் அவன் தோள்களில் தன் முன்னங்கால்கள் இரண்டையும் வைத்தது. அது இதமாக தன் கால்களால் வேடனின் தோள்களையும் முகத்தையும் தழுவி கொடுத்தது. சிங்கத்தின் அந்த ஸ்பரிசம் அவனை ஏதோ ஒரு உன்னத ஆன்மீக நிலைக்கு உயர்த்தியது. ஆதலால் கண்ட ஆன்மீக அனுபவம் அவனுக்கு ஏற்பட்டது. அவன் கண்களை திறந்து பார்த்தான். ஆஹா, அங்கு சிங்கம் இல்லை. மாறாக சிங்கம் இருந்த இடத்தில் முருகப்பெருமான் புன்னகையுடன் நின்று வேடனை ஆசீர்வதித்து கொண்டிருந்தார். சிவபெருமான் மீது வேடன் கண்ணப்பன் செலுத்திய பக்தியைப் போல் கதிர்காமம் வேடனும் முருகன் மீது பக்தி செலுத்தி உயர்ந்த நிலையில் நிற்கிறான். இந்த திருத்தலம் இலங்கையில் உள்ளது.